பிள்ளைங்களுக்கு முட்டை ஊட்டி விட்றோம். ஏன்னா ஊட்டி விடாமல் வச்சுட்டேன்னா இவங்க சாப்பிட மாட்டாங்க, அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் இந்த முட்டை எடுத்து என்ன கீழே தான் கொட்டணும். பொறுமையாக சாப்பிடும். இந்த அப்பு நல்லாயிருக்கா? சரி சாப்பிடு. குழந்தைங்க பசியில் இருக்குது. அந்த ட்ரை ஃப்ரூட் சாப்பாடை சாப்பிடக்கூடாதுன்ட்டு இதை கொடுத்துக்கு. சாப்பிடு. சில்வா சீக்கிரமாக சாப்பிடு. அப்படி தட்டில் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு போனோன்னு வச்சுக்கோங்க, அந்த முட்டையை எடுத்து இவங்க சாப்பிட மாட்டாங்க. அதை எடுத்துன்னு எத்தனை போய் கீழே தான் கொட்டணும். ஊட்டி விட்டு அழகாக சாப்பிடுவாங்க. அவளுக்கு கொஞ்சம் ஊட்டலாமாப்பா? அம்மா சில்வர் கொஞ்சம் ஊட்டுவா. நீ அதை தட்டில் கற்று சாப்பிடு. போயிட்டா பார்த்தியா? இங்கே வா நான் ஊட்டிக்கிறேன். வா யா ஓட்டான். அவ்வளோதான். போதுமாடா? தண்ணி குடி. வா கேஸ்பர், வாப்பா தண்ணி குடிப்பா. சாப்பிடு. பொறுமையாக சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டுனா இங்கே இருக்குது அம்மா கையை விரல நக்கிட்டு இருக்க. நீ இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டோம். இவளுக்கு காலையில் தான் கண்ணெல்லாம் தொடச்சி முகத்தெல்லாம் தொடச்சி விட்டு போனேன். திருப்பவும் கண்ணில் அழுக்கழுது. எங்கே இருந்ததோ இவளுக்கு பார்த்துன்னு தெரியல அழுக்கு. பொறுமையா சாப்பிடன்னு சொல்லி தட்டை ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக சாப்பாடு ஆகுது. ஒரே முட்டை கீழெல்லாம் குட்டி கிடக்கு. நல்லா இருக்கா? சிக்கன் வாங்கி வச்சா 4 பீஸு சாப்பிட்டு 4 பீஸ் சாப்பிட மாட்டுறாங்க. விற்று குப்பையில் போட வேண்டியதாக. பாரு, மனுஷனுக்கே கிடைக்கல. கொடுத்து வச்சவங்க நீங்கள். என்னையும் வேலைக்காரி, நீங்கள் மகாராணியாக இருக்கீங்க. அம்மாவை வேலைக்காரி ஆகிட்டு நீங்கள் மகாராணி ஆகிட்டீங்க. பொறுமையாக சாப்பிடுங்க. ஸ்லோவாக சாப்பிடுங்க. அவன் ஓட்டான், எங்கே ஓடனானே தெரில. யாரோ வந்தாங்கன்னா ஓட்டுருவா அவங்க காலை பிடிக்க. அவ்வளோதான், போதுமா? அவளுக்கும் போயிட்டா. கேட் சவுண்டு கேட்டுச்சு, அதனால போகிறான். ஆள் வராங்க பார்க்கறதுக்கு போகிறேன். யார் வராங்க அப்படின்ட்டு. வா சாப்பிடுறத விட்டு இப்போ கேட் சவுண்டை போய் திறந்து யார் வராங்கன்னு இப்போ செக் பண்ணும். கேட் சவுண்டு கேட்டு வந்துட்டாடா, நீ தான் வரன்ட்டு. இவங்க 2 பேருமே